ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் அஜய். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் என்னுடைய டிரைவிங் ஸ்டைல் சிட்டி சிங்கிள் லேன் 2 லேனில் எப்படின்னு சொல்லி நான் காமிச்சேன். என்ன தான் அடுத்தவங்க ஆப்போசிட்டில் வரவங்க ஹை பீமில் வந்தாலுமே நான் லோ பீமில் தான் போவேன். அப்படி தான் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ கரண்ட் ஸ்டாண்டர்ட் படி அப்படி பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டைல் ஆஃப் டிரைவிங் இருக்கும். இப்போ நான் சொல்கிறதுனால உங்களுக்கு நிறைய பிளைண்ட் ஸ்பாட்ஸ் உண்டாகலாம். நான் என் ஐஸ் வந்து அந்த மாதிரி கண்டிஷன் பண்ணியிருக்கேன் லோ பீமில் போட்டு ஓட்டுறதுக்கு. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அப்படி கண்டிஷன்டாக இருக்க முடியாது. வி கேனாட் எக்ஸ்பெக்ட் தி அதர் பீப்புள் டு பி லைக் ஹவ் வி ஆர், கரெக்டுங்களா? ஸோ அதனால அவங்களுக்கான இந்த பதிவு 2 விஷயங்க. ஒன்று வந்து 2 தியரி யோசிச்சு வச்சுருக்கேன். ஒன்று வந்து நீங்கள் லோ பீமில் ஓட்டிட்டு போகிறீங்க, ஆப்போசிட்டில் வரவங்க ஹை பீமில் வராங்க. அந்த ஹை பீமில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சிக்னல் பண்ணிவிட்டு அது லோ பீம் மாற்றுறதுன்ற ஒரு கான்செப்ட். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹை பீமில் ஓட்டிகிட்டே போகிறீங்க, அடுத்தவங்களோட லைட்டும் ஹை பீமில் தான் இருக்காங்க. அவங்களோட லைட் உங்களுக்கு ரொம்ப பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்குச்சுன்னா அவங்கக்கிட்ட எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கள லோ பீமுக்கு மாற்றி நீங்களும் லோ பீமுக்கு மாற்றுற மாதிரி எப்படி சிக்னல்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் இந்த ஹோல் தியரிங்க. இந்த 2 தியரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எப்போவுமே பண்ணக்கூடாது, ஃப்ளிக்கரிங். ஏன் ஃப்ளிக் பண்ணக்கூடாதுன்னா, ஃப்ளிக்கரிங்னா யாரும் இல்லைங்க, இந்த மாதிரி தான் ஃப்ளிக்கரிங். அது மட்டும் ஏன் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லோ பீமில் வரீங்க, ஆப்போசிட்டில் வரவங்க ஹை பீமில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஈவந்தோ நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து மாற்றலைன்னா பிரச்சனை கிடையாது, நீங்களும் ஹை பீம் போட்டு ஓட்டுங்க. நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளிக்கர் பண்ணும்போது இந்த ஐஸ் வந்து கண்டிஷன்டாக இருக்குங்க. ஸ்டாக்னண்ட்டாக ஃபிக்ஸடாக ஒரு லைட் இருக்குங்களா, அது கண்டிஷன்டாக இருக்கும். அது எந்த டிஸ்டர்பன்ஸஸும் கிடையாது. நீங்கள் ஹை பீமில் ஓட்டு போனாலும் நம்மளால ரோடை ஜட்ஜ் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் நீங்கள் ஃப்ளிக் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஐஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களால் ஃபிக்ஸடாக ஒரு இதை பார்க்கவே முடியாது. அது கண்டிப்பாக ஒரு டிசாஸ்டரில் தான் முடியும். பாருங்கள், எந்த வெஹிக்கிளும் இல்லை, ஃப்ளிக்குனா இதை தான் ஃப்ளிக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஹை பீம்லேயே போட்டிங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கும், ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் ஓகே ஃபிக்ஸடாக இருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா அது ரொம்ப பெரிய பிளைண்ட் டாட் ஸ்பாட்ஸை உருவாக்கிடுங்க. ஓகேங்களா? நான் எப்பவும் சொல்கிற மாதிரியே தாங்க. இப்போ ஒரு காரு ஹை பீம் போட்டு உங்களுக்கு விஷன் தெரியலன்னு நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு வெஹிக்கிளை ரிவெஞ்ச் எடுக்கலைங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 10 2 வீலர்ஸ் வரலாம், இல்லை ஒரு 5 கார் வரலாம், இல்லை ஒரு 2 லாரி வரலாம். உங்களுக்கு முன்னாடி 50 மீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ளே இன்னொரு கார் முன்னாடி போகலாம், அதுக்கும் முன்னாடி இன்னொரு கார் போகலாம். இவங்களை எல்லாமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஸோ அது பண்ண வேண்டாம். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு தி டாபிக் we are discussing. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தியரி. ஒன்று வந்து நீங்கள் லோ பீமில் இருக்கீங்க, அடுத்தவங்க ஆப்போசிட்டில் ஹை பீம் போட்டு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஹை பீம் கட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இன்னொரு தியரி, நீங்கள் ஹை பீமில் போகிறீங்க, அடுத்தவங்க வர ஹை பீம் உங்களால் பார்க்க முடியலன்னா அவங்கக்கிட்ட எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி 2 பேரும் ஹை பீம் கட் பண்ணுறீங்களான்ற விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ஒரு டேர்னிங். நான் எதுவுமே லோ பீமில் தான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தியரி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தியரி, லோ பீமில் போகிறோம் நம்ம, ஆப்போசிட்டில் ஹை பீமில் வந்தால் அவங்கக்கிட்ட எப்படி, இது 2 வீலர் கிட்ட கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு வெஹிக்கிள் வருது, நான் லோ பீமில் இருக்க ஹை பீம் மாற்றுறேன், அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கேன், அவங்க கொடுக்கல பார்த்தீங்களா, அதனால ஃப்ளிக் பண்ணாதீங்க, நீங்கள் ஹை பீம் போட்டே ஓட்டுங்க, கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. ஏன்னா உங்களுக்கு டார்க் ஸ்பாட் இருக்கிறதுனால தான் நீங்கள் ஹை பீம் போட்டிங்க, கரெக்டுங்களா? 2 வீலர் வருது, நான் கட் பண்ணுறேன் ஹை பீம். ஸோ இது ஒரு தியரி, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் தியரி. இந்த 2 வீலர் போட்ட பிறகு நான் செகண்ட் தியரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த செகண்ட் தியரியில் ஹை பீமில் போகிறேன், ரோடு காலியாக இருக்குது, அதனால் ஹை பீமில் போகிறேன். அவங்க போட்டோம், ஓகே. இப்போ ரோடு காலியாக இருக்குது, நான் ஹை பீமில் போகிறேன். இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு லெட்ஸ் அஸ்யூம் அவங்களோட லைட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி, நம்ம லக்கு இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு நான் லோ பீமில் குறைக்கும் போதே ஃபஸ்ட்டே பேட் லக்குங்க. ஒரு 2 வீலர் வருது, அவங்கள நான் லோ பீம் கட் பண்ணிட்டேன், அவங்க அலோவ் பண்ணிடலாம். அலோவ் போயிட்டாங்க. ஸோ நான் திருப்பி ஹை பீம் மாற்றிக்கிறேன்.
ஆப்போசிட்டில் ஒரே ஒரு வெஹிக்கிள் வந்து ஹை பீம்லேயும் வரணும். நானும் ஹை பீமில் போகிறேன். நான் எப்படி ரிக்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஹை பீமில் வராங்க, எனக்கு வெளிச்சம் தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நான் ஹை பீமில் வரேன், ஆப்போசிட்லேயே ஹை பீமில் தான் வராங்க. அந்த வெஹிக்கிள் அப்ரோச் பண்ணுறச்சு. அவங்க என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, சாரிங்க அது 2 2 வீலர்ஸ், அது நான் லோ பீம் கட் பண்ணிட்டேன். நமக்குன்னு வருவாங்கங்க நிறைய பேர் மாற்றுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டோம்னா ஃப்ளிக் பண்ணால் யாரும் மாற்ற மாட்டாங்க, திருப்பி அவங்களும் ஃப்ளிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அந்த கண்டிஷனான ஒரு ஐஸ் இருக்குங்களா, அதில் நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அவங்க ஈதர் வந்துட்டு நீங்கள் ஹை பீம் போட்டே ஓட்டினீங்கன்னா அவங்க கண்டிஷன்டாக ஓகே என்னால் ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும்னு பார்த்துருவாங்க. ஆனால் ஃப்ளிக் பண்ணிங்கன்னா கண்டிஷனே இருக்காது, திருப்பி அவங்களும் ஃப்ளிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் யூ டர்ன் பண்ணுறேன், ப்ராப்பராக சிக்னல் பண்ணிட்டு எல்லா மிரர்ஸையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். சிம்பிள் கான்செப்ட்டுங்க. எப்போவுமே ஒரு 4 விஷயம் நம்ம யோசிச்சு வச்சுக்கலாம். டேர்னிங்கில் ஸ்லோவாக ஓட்டுங்க, கர்வில் ஸ்லோவாக ஓட்டுங்க, ஹெட்லைட் ஹை பீம் வந்துச்சுன்னா அது ஸ்லோவாக ஓட்டுங்க, ரெய்னி சீசன்ஸில் ஸ்லோவாக ஓட்டுங்க. நிறைய விஷயம் இருக்கலாம். எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இது தோணுனால நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன், ஓகேங்களா. முன்னாடி இருக்கிற காரணம் இப்போ பாருங்கள், நான் ஹை பீம் போட்டிருக்கேன், முன்னாடி ஒரு பஸ் வருது. அவங்க என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணல, அதனால நீங்கள் உங்கள் ஹை பீம் 2 இடத்துல ஹை பீம் வரும்போது வண்டியை ஸ்லோ பண்ணிடுங்க, ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க. ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட்டு, நான் 2 வீலர் வரனால நான் கட் பண்ணிட்டேன். இந்த 2 வீலர்ஸை தாண்டின பிறகு அந்த வெஹிக்கிளுக்கு நான் ஹை பீம் போடுறேன். அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் லோ பீமில் இருக்கேன், நான் ஹை பீம் மாற்றுறேன். அவங்க குறைக்கல, நீங்களும் குறைக்க வேணாம், ஓகேங்களாங்க. அவங்க குறைச்சா நீங்கள் குறைச்சிக்கலாம். சின்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் இதுலேருந்து தான், அதாவது ஃபஸ்ட்டு தியரி தான் அப்ளை ஆச்சு. ஏன்னா நான் லோ பீமில் இருந்தேன் 2 வீலர்னால. இப்போ நான் ஹை பீம் செகண்ட் தியரி பார்க்குறோம், ஹை பீமில் தான் போகிறேன். ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வருது, அந்த வெஹிக்கிள் வந்துட்டு எனக்கு பின்னாடியும் ஒரு கார் வருது. நான் அந்த காரை நான் அலோவ் பண்ணுறேன், ஏன்னா ஓட்டும். ஸோ பின்னாடி அந்த வெஹிக்கிளும் ஹை பீம் வராங்க, மாடிஃபைடு ரொம்ப இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நான் லோ பீம் குறைச்சி அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், அவங்க குறைக்கல, அவங்க நின்றுட்டுருக்காங்க போல இருக்குது. ஸோ லெட்ஸ் லீவ் திஸ் கைஸ். ஓகே, நான் ஹை பீமில் போகிறேன், ஆப்போசிட்டில் ஒரு கார் வருதுங்க. அவங்கக்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். சாரி, அவங்களே லோ பீமில் தான் வராங்க. ஸோ இப்போது ஓகே, அவங்க லோ பீமில் மாற்றிட்டாங்க, அவங்கக்கிட்ட எதோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பின்னாடி வர எல்லா காரும் லோ பீமில் தான் இருக்காங்க. நம்ம இவங்கக்கிட்ட இருக்க பின்னாடி அவங்க சிக்னல் கொடுக்குறாங்க, பட் ஆல்ரெடி நம்ம லோ பீமில் தான் இருக்கோம். முன்னாடி போகிற காருக்கு சிக்னல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பஸ் வருது, இவங்களுக்கு ஹை பீம் போட்டு பார்க்கலாம். யூஸ்வலாக போட மாட்டேன் பஸ்க்கு, அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாலும் நான் குறைச்சிட்டேன். திருப்பியும் அதே தான், நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஹை பீம்லேருந்து, அவங்க குறைக்கல. ஸோ ஃப்ளிக் பண்ண வேணாம், அப்படியே டைரெக்டாக போயிடலாம். ஸோ அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க ஹை பீமில் தான் வராங்க, பஸ் இருந்தாலும் ரிக்வெஸ்ட் பண்ணனால குறைச்சிட்டேன். இந்த பஸ் போட்டுங்க, பஸ் போன பிறகு செகண்ட் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதில் எப்படின்னா, நீங்கள் ஹை பீம் போட போகிறீங்க, ஆப்போசிட்டில் வரவங்களோட லைட்ஸ் வந்து ஜாஸ்தி வெளிச்சம் இருந்ததுனால் நீங்கள் எப்படி அவங்களுக்கு சிக்னல் பண்ணுறீங்க, அவங்க குறைக்கிறாங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நான் ஹை பீமுக்கு மாற்றிக்கிறேன். இவங்க குறைக்காதவங்ககிட்ட எப்போவுமே ஃப்ளிக் பண்ண வேணாங்க. அது நான் திருப்பி எப்போவுமே சொல்கிறது தான். ஹை பீம் 2 வீலர் வருது, அதனால நான் ஹை பீமை கட் பண்ணுறேன். சாரி, 2 வீலர்லாம் கார் தான், அவங்க லோ பீமில் தான் ஓட்டிகிட்டு வராங்க. அவங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம். நான் ஹை பீமில் மாற்றிக்கிறேன், ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரும்னு நினைக்கிறேன். வெஹிக்கிள் வராங்க, சரி, அவங்கள வந்து அசியூம் பண்ணிக்கலாம் ஜாஸ்தி பவராக இருக்குன்னு, அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், லோ பீம் மாற்றிட்டேன். அவங்க குறைக்கல, நீங்கள் டக்குன்னு நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் ஆகிடும். ஆப்போசிட் ஹை விஷனுங்கும் போது உங்களுக்கு
இதாகிடும். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லோ பீமில் தான் வராங்க. நம்ம ரெஸ்பெக்ட்டுக்கு நம்மளும் லோ பீம் கட் பண்ணோம். ஹை பீமுக்கு மாற்றிக்கிறேன். நான் செகண்ட் தியரி இன்னொரு வாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க பாருங்கள் ஜாஸ்தியாக ஹைட் வராங்கன்னு நினச்சிக்கலாம். நான் லோ பீம் கட் பண்ணுறேன், அவங்க கட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா இல்லை. நீங்கள் திருப்பியும் வந்துட்டு ஹை பீமுக்கே போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணுறாங்க, பட் ஓகே நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இது தாங்க தியரி. ஒரு தியரி, நீங்கள் வந்துட்டு லோ பீமில் இருக்கீங்க, லோ பீமில் ஹை பீமில் இருக்கிறவங்ககிட்ட எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு ஹை பீமை லோ பீம்லேருந்து ஹை பீமுக்கு மாற்றுங்க. சப்போஸ் அவங்க குறைச்சிட்டா இம்மீடியட்டாக நீங்களும் லோ பீமுக்கு வந்துக்கோங்க. அப்படி குறைக்கலன்னா நீங்கள் எப்படி ஹை பீமில் வச்சுருந்தீங்களோ அதே ஹை பீமை ரீட்டைன் பண்ணிக்கோங்க. செகண்ட் தியரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹை பீமில் போகிறீங்க, ஆப்போசிட்டில் வர லைட்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்ததுனால் நீங்கள் வந்து அந்த ஹை பீமுக்கு லோ பீம் மாற்றுங்க. அப்போ லோ பீம் மாற்றும் போது காரை ஸ்லோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் அவங்க மாற்றலைன்னா நீங்கள் வந்து ஹை பீமுக்கு திருப்பியும் மாற்றிக்கோங்க. ஓகேங்களாங்க, இதுதான் இந்த 2 தியரி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஃப்ளிக் மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் ஹை பீமில் தான் ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க லோ பீம் எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணியும் நீங்கள் குறைக்கலன்னா ஃப்ளிக் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஐஸ் வந்து நான் சொன்ன மாதிரியே தான், ஐஸ் வந்து கண்டிஷன்டாக இருக்கும். ஒன்றா லோ லைட்டு இல்லைன்னா ஹை லைட்டு, இந்த ரெண்டுத்துக்கும் கண்டிஷன்டாக இருக்கும். ஃப்ளிக்கர் ஆகிற லைட்ஸுக்கு ஐஸ் கண்டிஷன்டே கிடையாதுங்க. எப்போவுமே டார்க் ஸ்பாட்ஸ் க்ரியேட்டே ஆகும், பெரிய டிசாஸ்டராக இருக்கும். இதனால தான் நான் எப்பவும் சொல்கிறது, ஃப்ளிக்கர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்களை நேசிக்கிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் என்னாலையும். ஏன்னா நம்மளுக்கு யாராவது சொன்னால் தான் அது தப்புன்ற விஷயமே தெரியும். கரெக்டுங்களாங்க, யாருமே சொல்லலைன்னா அது தப்புன்ற விஷயம் தெரியாது. நம்ம பாட்டுக்கு அது போயிட்டே இருப்போம். தப்புன்னா சொல்லிடணும். நீங்கள் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் திருத்த முடியும்னு நினைக்கிறேன். அது அனலைஸ் பண்ணி அது தப்பாக இருந்ததுனால நான் கரெக்டாக திருத்திக்கிறேங்க. அப்படி தப்பாக இல்லாத பட்சத்தில் அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன், அது ஏன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன். வேலிடாக இருந்ததுன்னா வித்தவுட் ஜஸ்டிஃபையிங் நான் அதை திருத்திப்பேன். ஜஸ்டிஃபையபிளாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இது இன்னொரு இதுதான், நான் போன என் டிரைவிங் ஸ்டைல் எப்படின்னு சொல்லி நான் போட்ட போது ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ரொம்ப பிரில்லியன்ட் மேனுன்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்காக போட்டிருந்தாரு. நான் சொன்ன இந்த 2 கான்செப்டை நான் அது செகண்ட் வீடியோவில் தான் போடணுன்ட்டு இருந்தேன். ஏன்னா அதில் முழுக்க நான் தெளிவாக டைட்டிலே போட்டிருந்தேன், அது என்னுடைய டிரைவிங் ஸ்கில்லுன்னு சொல்லிட்டு. ஏன்னா என் ஐஸ் கண்டிஷன், நான் ஸ்லோவாக போகிறனால எனக்கு லோ பீம்லேயே எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல், இவங்க ஹை பீம் போட்டு வராங்க, எனக்கு லோ பீம்லேயே ஐ எம் ஓகே டு டிரைவ்ன்ற மாதிரி நான் இது பண்ணிப்பேங்க. அதனால இது கிடையாது. நான் ஆல்ரெடி டிசிஷன் எடுத்திருந்தேன். பார்ட் 1 வந்து டிரைவிங் ஸ்டைல், என்னுடைய டிரைவிங் ஸ்டைல் பியூராக இருக்கணும், வித்தவுட் சிக்னலிங். என்னை பார்த்து அவங்க லோ பீம் மாற்றுறாங்கன்னா சந்தோஷம்தான், இல்லாட்டி நான் அவங்கள ஆப்போசிட்டில் ஹை பீம் போட்டு வந்தாலும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. செகண்ட் பார்ட் வந்துட்டு எப்படி சிக்னலிங் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயந்தான். அந்த நண்பர் இதை பார்த்துக்கிட்டாங்கன்னா சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட். அது என்னுடைய டிரைவிங் ஸ்டைல், பியூர் அண்ட் பியூர். நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. எஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே ஆப்போசிட்டில் பிரைட் லைட்ஸ் போட்டு வந்தால் நிறையா டார்க் ஸ்பாட்ஸ் க்ரியேட் ஆகும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சிக்னலிங் பண்ணுறதுன்ற விஷயத்தை பற்றி தான் சார் போட்டிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்கு மிக மிக நன்றி. நிறைய கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் எல்லாத்துக்கிட்ட இருந்தும். ஓகேங்களா, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு போயிடுங்க. உங்கள் சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய். லவ் யூ ஆல். டேக் கேர்.